நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் புலப்படுதலும் புரிதலும் என்கிற தலைப்பில் பல விஷயங்களை பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் கிருபையில் இன்றைக்கு வேகமாக இதை முடிக்க தேவன் உதவி தருவாராக. மனிதர்களான நமக்கு ஆண்டவர் எல்லைகளை வகுத்திருக்கிறார். நாம் வரையறைக்கு உட்பட்டவர்கள் என்கிற பெயர் உண்மையிலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து நமக்கு ஒரு வட்டமிட்டு நமக்கு ஒரு வட்டமிட்டு கொண்டு அதிலிருந்து வெளியே போக மாட்டேன், அதுக்குள்ளே இருந்து வலதுபுறம் இடதுபுறம் சாய மாட்டேன், முன்னையும் பின்னையும் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறது சால சிறந்தது அல்ல. நமக்கு தேவன் இட்ட வட்டத்துக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டியது. அந்த வட்டம் முழுமையானது. வட்டத்துக்குள்ளே நாம் திரும்பி சுழலலாம். ஆனால் நம்ம ஆண்டவர் சதுரமாக நமக்கு வரையறை வகுத்திருந்தால், செவ்வகமாக வகுத்திருந்தால், முக்கோணமாக வகுத்திருந்தால் நம்முடைய ஈடுபாடு வித்தியாசமாக இருக்கும். நம்முடைய சுழல், நம்முடைய வலம் வருவது வித்தியாசமாக இருக்கும். So we need to learn to know our boundaries. முக்கியமான விஷயம், பூர்வமான எல்லை குறிகளை மாற்றாதிருப்பாயாக என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் நமக்கு வரையறை உண்டாக்கியிருந்தாலும் எபிரேயர்கள் நிறுவனம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போல அவனவனுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓட முடியும். நம்முடைய பந்தய சாலைக்குள்ளாக தேவன் நமக்கு வேண்டிய இலக்கை அடையும்படியான பலனையும், இலக்கை அடைந்து நாம் அடைய பெற வேண்டியதான வெகுமானத்தையும் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இதை மிகவும் பொறுப்புள்ளவராக கருத்தோடு சிறமேற்கொண்டு இஸ்ரவேலின் தேவன் சொல்லியிருக்கிறார், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே. So we have a set course. நம்முடைய ஓட்டப்பந்தயம் நிர்ணயிக்கப்பட்ட ஓட்டப்பந்தயம். It's not that we want to run, we run. நாம் ஓட வேண்டி இருக்கு, நமக்கு ஓட்டப்பந்தயம் நியமிக்கப்பட்டிருக்கு, அதனால் நம்ம ஓடுறோம். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தபோது இறுதியாக 139ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தையும் புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் வாசித்தோம். இன்றைக்கு மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசித்து இந்த தியானத்தை தொடருவோம். The book of Matthew's Gospel, chapter 5, verse 36. உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு முடியையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. சத்தியம் பண்ண வேண்டாம் என்பதை பற்றி தேவன் அங்கு சொல்லும்போது அங்கே நமக்கு ஒரு வரையறையை சொல்கிறார். அந்த விஷயத்தை அந்த பத்தியில் அந்த ஒரு தாற்பயத்தை ஆண்டவர் சொல்லி ஆரம்பிக்கும் போது 34ஆம் வசனத்திலேருந்து சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லுங்கள் எல்லாரும், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இட் இஸ் காட் டெல்லிங் அகேன். யாரோ அங்கீகாரம் பெறாதவன், அறிமுகமாகாதவன் நாடோடி சொல்லலை. எல்லா அதிகாரத்துக்கும் மூல காரணரான முதலும் முடியுமான இயேசு சொல்கிறார். ரொம்ப முக்கியமாக நாம் மரியாதையை அடைய வேண்டிய, மரியாதையை புரிய வேண்டிய, மரியாதையை கொடுக்க வேண்டிய, ஏற்றுக்கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நியமம். சொல்பவர் யார், சொல்லப்படுவது என்ன, ஏன் சொல்லுகிறார்,
இதுவரைக்கும் ஆதியாகமம் 1ஆம் வசனத்திலிருந்து இந்த குறிப்பான மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வரைக்கும் 35ஆம் வசனம் வரைக்கும் சொன்னவர் வேறோ, இதுவரைக்கும் சொல்லப்பட்டவைகள் வேறோ என்பதையெல்லாம் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். இதுவரைக்கும் தேவன் சொல்லவில்லையா? நான் சொல்கிற இவர் முன்னாடி இல்லையா? வாஸ் ஹி நாட் பிஃபோர்? எங்கேருந்து திடீர்னு அந்த சூழலில் நுழைஞ்சிட்டாரா? மூக்க நுழைக்கிறாரா? எல்லாம் யோசிக்கணும். ரொம்ப சவால் மிக்க காலத்தில் இருக்கிறோம். இனி காலம் செல்லாதுங்கிற காலத்தில் இருக்கிறோம். புத்தி இல்லாமல் பதற வேண்டிய கலங்க வேண்டிய தேவை இல்லை. ஆனால் நம்ம பதறக்கூடும் அவசியம் இல்லை தான். அதற்கு ஒரே மாற்றுப்பாதை கவனம், 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 ஈடுபாடு, புரிதல், ஒத்துழைப்பு. தேவனுடைய அதிகாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரத்தை அலாதி மோகம் கொண்டு விரும்புகிறோம். நாம் விரும்பவே வேண்டாம். அதிகாரம் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அதில் இருக்கிற சுகம், அதில் இருக்கிற அந்த சுகாதாரம். அதுதான். It is comfortable and it is healthy because it proceeded from God first of all. அவர் தான் நமக்கு அதிகாரத்தை தந்தார். பூமியை நிரப்புங்கள், ஆண்டு கொள்ளுங்கள், கீழ்ப்படுத்தி கொள்ளுங்கள். அந்த 3 பெரிய வேலையை பண்படுத்துங்கள், அதை பராமரியுங்கள், பலுகி பெருகுங்கள், கீழ்ப்படுத்தி கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள். ஸோ இந்த ப்ரெடாமினன்ட் டியூட்டிஸை செய்கிறதுக்கு நமக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய அதிகாரத்தில் என்ன இருக்கிறது? சக்தி இருக்கிறது. தேவனுடைய அதிகாரத்தில் நமக்கு என்ன இருக்குது? சட்டப்பூர்வமான அனுமதி இருக்குது. We have legal rights and we have power. இதை நாம் விரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. கொடுக்கப்பட்டதிலே சரியாக நடந்து கொண்டால் அதிகாரம் கூடுதலாக அளிக்கப்படும். அதிகாரத்திலே தொடர்ந்து நிலைத்திருப்போம். அதிகாரம் ஒரே அதிகாரம்தான். ஆனால் கூடுதலான பொறுப்புகளை தேவன் நமக்கு நம்பி தருவார். கூடுதலான பணிகளை தருவார். Whenever we desire authority, we have to inevitably desire responsibilities. எப்பொழுதெல்லாம் ஏதாவது சின்னதோ பெருசோ இதுலேயோ அதுலேயோ இதுவோ அதுவோ அந்த ரகமோ இந்த ரகமான அதிகாரத்தை விரும்புகிற நாம் உடனுக்குடன் அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்குள்ளே அதற்கேற்ற பொறுப்புகளை விரும்ப வேண்டும், ஏற்க வேண்டும். When we refuse being responsible, இம்மி கூட அதிகாரம் செயல்படாது. வாஸ்தவத்துக்கு அதை நம்மளை கேவலப்படுத்திடும். பொறுப்பற்றவர்களாய் நாம் அதிகாரத்தை செலவுப்படுத்தினால் சிறிய அளவிலே, பெரிதளவிலே, சமுதாய ரீதியிலே, தேசளாவிய ரீதியிலே, தனிப்பட்ட முக்கியமான அறிமுகமான சர்க்கிள்ஸில், வட்டாரத்தில் கேவலப்படுவோம். மூக்கு நறுக்கப்படுவோம். Such a powerful reality. நாம் தேவ தூதரை விசாரிக்கிறோம். அதை பற்றி நமக்கு இன்னும் சரியான அனுபவம் இல்லை. அதை பற்றி விவரித்தவங்களுடைய நிலை வேறு. இன்னொன்று, நம்முடைய அவல ஆசை, அதிகாரத்தை விரும்புகிறவங்களுக்குள்ள அறிவற்ற ஆசைகள் இருக்கவே கூடாது. சுதந்திரம் இருக்குது. கண்ணா பின்னான்னு எதையும் கண்டதையும் கிடையதையும் விரும்பலாம். ஆனால் அது கணக்கு வழக்கு இல்லாமல் கேவலப்படுறதுக்கு தான் காரணமாக அமையும். ஆசைப்படுற நம்ம அதிகாரத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆசைப்படணும். அதிகாரம் ஆசையை கட்டுப்படுத்தும். Authority controls our desires. Yes, they do. தேவன் நம்மேல் ஆசையாக இருப்பதை விட பாசமாக இருக்கிறார். தேவன் நம்மை நேசிக்கிறார், விரும்பி நேசிக்கிறார். ஆனால் தேவன்
அதிகாரத்துக்கு உட்பட்டு அதை செய்கிறார். அளவில்லாமல் நேசிக்கிறார் என்றாலும் அவருடைய அதிகாரத்தினுடைய விஸ்தாரம் பெரிதாக இருக்கிறது. அதனால தான் அது நமக்கு அளவில்லாதது போல தெரிகிறது. அப்போ அதான் கண் தெரியாமல் கண் கட்டி வித்தையை போல தேவன் நம்மை நேசிக்கலை, பார்த்து தான் நேசிக்கிறார், புரிஞ்சு தான் நேசிக்கிறார், நம்முடைய வரையறை புரிஞ்சு தான் நேசிக்கிறார். ஹீ நோஸ் ஹூ வி ஆர். அதான் முன்னாடி பகுதியில் 119:5 வாசனம், அவர் நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார், நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். He knows our frailty, He knows our strengths and weaknesses, but still He loves us. ஆனால் அந்த அன்பின் அதிகாரம் நம்ம மேல் எப்படி செயல்படுகிறது? நம்மை அழிப்பதற்கு அது செயல்படவில்லை. நாம் அழிந்து போவதற்கு தேவனை அன்பை தேவன் பகிர்ந்து கொடுப்பதே இல்லை. இனி அதிகாரப்பூர்வமான அறிவிக்கப்பட்டவைகள்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலை காணக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். அப்படியே ஒவ்வொரு நாளிகையும் நானோ செகண்ட்ஸும் கடந்து போக போக தேவன் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வருகிற அந்த முடிவை நோக்கி நெருங்கி கொண்டே இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்றுன்னு 1 பேதுரு 4:17 வாசிக்கிறோம். அதனால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ நம்முடைய அந்த சத்தியம் என்ற விஷயத்தை பற்றி சொல்லும்போது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். இது விளையாட்டு கூட எதுவும் செய்யாதே, தேவையில்லாமல் நீ ஒன்றும் எதையுமே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத. அறிவிக்கப்பட்டதுக்கு அடங்கிடு, அறிவிக்கப்பட்டது கீழாக செயல்பட, அறிவிக்கப்பட்டதோடு பிணைந்து கொள், உன்னை பொருத்திக்கொள். Come forward to fit yourself into the plan of me. வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வானம் தேவனுடைய எல்லை, உனக்கு பூமி தான் உன்னுடைய எல்லை. Praise the Lord, praise the Lord, praise the Lord. மிஸ் பண்ணிடாதீங்க. பர்சனலாக நீங்கள் படித்தாலும் தியானித்தாலும் வேத ஆராய்ச்சி நூல்களை கொண்டு தியானம் பண்ணினாலும் ஆய்ந்து அறிந்தாலும் தாற்பரியத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. தேவனுடைய திட்டங்களை, அதிகாரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, விவரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாம் அவர் புரிஞ்சுக்கோ அப்படிலாம் சொல்லாதீங்க. சொல்லி காமிச்சு புரிஞ்சிக்கக்கூடிய தேவன் இல்லை. எல்லா புரிதலை தன்னகப்படுத்தி கொண்டு நமக்கு உரியதை தேவன் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார், எழுதி கொடுத்துருக்கிறார். இனி புதுசாக அவர் தெரியப்படுத்துவார் என்கிற அந்த தவறான நம்பிக்கையிலிருந்து, அந்த தவறான எதிர்பார்ப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள். வேத வசனம் ஜோடு இராது. வேத வசனம் முழுமையானது, வாழ்வளிக்கும் வார்த்தைகள், நித்திய ஜீவனை அளிக்கும் வசனங்கள், முடிவிலா வாழ்வை கொடுக்கும் வசனங்கள். அது அப்போ அதனுடைய எக்ஸ்பான்ஸ், அதனுடைய எல்லை பெரிது. பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம். நாம் வானத்துக்குரியவர்கள், வானத்துக்குரிய மேனி உண்டு, பூமிக்குரிய மேனி உண்டு எல்லாம் சொன்னால் உடனே we cannot fly around. நாம் பறந்துட்டு இருக்க முடியாது, நமக்கு இறக்கைகள் கிடையாது. We are only called to walk on the earth, run on the earth. We are not designed to fly. தயவுசெய்து சின்ன பிள்ளைத்தனத்திலேருந்து வெளியே வாங்க. இம்மெச்சூரிட்டிலேருந்து நீங்களே வெளியே வரணும். எல்லாத்துக்குள்ளேயும் அது இருக்குது. அங்கலாய்ப்பு பெருகும்போது, அவல ஆசைகள் பெருகும்போது, நிறைவேறாத கனவுகள், எதிர்பார்ப்புகள், அது அர்த்தம் இருக்கோ அர்த்தம் இல்லையோ, இலோகாத்தை கிளிப்பால் மனதில் இருக்கும்போது அந்த சவலை பிள்ளை மாதிரி, ஏன்னா யாராவது நேசிக்க மாட்டாங்களா, யாராவது தூக்கிக்க மாட்டாங்களா? God will not do it. No. 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 No.
பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அதிகாரத்திலே வளரும்படி தேவன் நமக்கு காரியத்தை நியமித்திருக்கிறார். அந்த உண்மை சத்தியம் என்பது நியதிகளால், பல திட்டங்களால், அணுகுமுறைகளால், ஏகுமுறைகளால், வழிமுறைகளால் நிறைந்த வாழ்வுக்கேற்ற நடை, வாழ்வுக்கேற்ற ஈடுபாடு. Truth is not static. Okay? Truth moves. அசைகிறது, அசைக்கிறது, இயக்குகிறது. Truth does not travel. நாம தான் பயணிக்கிறோம். நம்மோடு நமக்குள்ளே நம்ம இயக்கும்படி சத்தியம் நிலைத்திருக்கிறது. நாம் இங்கேருந்து இன்னொரு தேசத்துக்கு, இன்னொரு இடத்திற்கு, இன்னொரு நிலைக்கு போகும்போது நாம் தான் போகிறோம். நமக்கு தான் நாம் இயங்கும்படி ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை தந்திருக்கிறார். அதில் சக்தி இருக்குது. வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம். அது தேவனுடைய சிங்காசனம், அதுதான் உச்சம். தட் இஸ் த த்ரோன் ஆஃப் காட். அங்கேருந்து தான் எல்லா அத்தாரிட்டியும், எல்லா விதமான அதிகாரமும், எல்லா விதமான பட்டுவாடா பண்ணக்கூடிய சவரட்சணைகளும், உதவிகளும், ஆளுமைகளும், ஆற்றல்களும், அரவணைப்புகளும், சட்டத்திட்டங்களும், கிருபைகளும், சலுகைகளும், மன்னிப்புகளும், மாற்றங்களும், உயர்வும், தாழ்வும், தீர்மானங்களும், இறுதியாக நிறைவேறும் ஆணையை பிறப்பிக்கும் இடம், ஆணைகளால் நிறைந்த இடம். கேவல்னு சொல்லுவாங்க தமிழில். என்ன, அந்த நீதிபதி தன்னுடைய சீட்டில் உட்காரும்போது ஒரு சின்ன சுத்தியல் மாதிரி மரக்கட்டை சுத்தியல் வச்சுருப்பார். அது பேர் கேவல். அவர் ஃபைனலாக ஏதாவது ஒன்று அந்த தீர்ப்பை சொல்லும்போது தட்டுவார். அது ஒரு தடவை தட்டுறது, 3 தடவை தட்டுறது, இப்படி இது மாதிரிலாம் காரியங்கள்லாம் இருக்குது. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதுதான் பிரகடனப்படுத்துது. என்ன தான் வாய்மொழியாக சொன்னாலும் அவர் அந்த சுத்தியலை வச்சு அடிக்கலைன்னா சட்டம் பாஸ் ஆகாது. அதுக்கு தான் அது ஒரு தடவை அடிக்கிறது, 2 தடவை அடிக்கிறது, 3 தடவை அடிக்கிறது, இல்லை அதில் சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. தொடர்ந்து மேல் நீதிமன்றத்துக்கு, உயர் நீதிமன்றத்துக்கு, உச்ச நீதிமன்றத்துக்கு மனு தருகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு வாய்ப்பை தருவார். உச்ச நீதிமன்றத்தை தாண்டி ஒரு நீதிமன்றமே இல்லை. அப்போ அதுதான் சிங்காசனம். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது என்னுடைய சிங்காசனம். கீழே சொல்கிறார், பூமியின் மேலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய பாதப்படி. அப்படின்னா இட் இஸ் தி ஆம்பியன்ஸ் ஆஃப் காட். இட் இஸ் த பிளேஸ் தட் பிலாங்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் காட். அப்போ நம்முடைய வரையறை நம்ம எங்கே புரிஞ்சிக்கலாம்? வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் நமக்கு என்ன வரையறை, அதை தான் கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய ஏராளமாக தாராளமாக கர்த்தருடைய வார்த்தைகளை, சத்தியங்களை, அவருடைய கிருபைகளை, சலுகைகளை, அவருடைய சட்டத்திட்டங்களை, வாக்குறுதிகளை எல்லாத்தையும் அவருடைய போதனைகளெல்லாம் கேட்டிருக்கீங்க. நல்ல ஒரு வளர்ச்சி, சீரான வளர்ச்சி காணும் போதகங்களை குற்ற மனசாட்சி இல்லாமல் தைரியமாக பீத்திக்கிறதுக்கோ பெருமைப்படுவதற்கோ இல்லை. தவறவில்லை. குறை இருந்திருக்கலாம், நிறைவு என்கிற அதோடு ஒப்பிடும்போது குறை இருந்திருக்கலாம். கொஞ்சம் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கணும், இல்லை இப்படி அது மாதிரி குறை இருந்திருக்கலாம். ஆனால் தவறு இருக்கவில்லை. நான் மறைக்கவில்லை, என் மனைவி மறைத்திருக்க மாட்டாள். காரியத்துக்கு வருவோம். அப்போ நம்முடைய வரையறை, வானம் நமக்கு எல்லை அல்ல, பூமி நமக்கு எல்லை அல்ல. நமக்கென தேவன் எல்லையை வகுத்திருக்கிறார். பூமி அவருடைய பாதப்படி, வானம் அவருடைய சிங்காசனம். அதன் மேலே நாம் சத்தியம் பண்ண வேண்டாம். அதை நாம் வக்காலத்துக்கு இழுக்கக்கூடாது. உனக்கே தெரியாத மேகமே, உனக்கே தெரியாத நட்சத்திரமே அப்படிலாம் சொல்ல முடியாது. உங்களுக்கே தெரியாத தேவதூதர்களே அப்படிலாம் நான் சொல்ல முடியாது. பூமி நமக்கு சாஸ்வதமாக கொடுக்கப்படவில்லை, குத்தகையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
we are on a lease on the earth. நமக்கு குறிக்கப்பட்ட ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் 70, பலத்தின் மீதினால் 80. அதுக்கு மேலெல்லாம் இறக்கம்தான், கொசுறு தான். மொத்தம் 969 வருஷம் வரைக்கும் வாழும்படி அவனுக்கு காலம் நீட்டி கொடுக்கப்பட்டது. 970ஆம் வருஷம் இறந்துட்டான். He left the earth. இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை தேவனாக ஏற்றுக்கொள்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் தெரிஞ்சு புரிஞ்சு செயல்பட வேண்டிய அவசியம். நம்ம யாரோட போட்டி நமக்கு இல்லை, யாரையும் நம்ம மெப்பிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இதை புரிந்து வாழ வேண்டும். இதை புரிந்து வாழும்போது தான் பஞ்சபூதங்கள் நமக்கு அடங்கும், பிசாசுகள் நமக்கு அடங்கும், வியாதி நமக்கு அடங்கும், உலக பொருள் நமக்கு அடங்கும். இதெல்லாம் தான் திரும்பியும் தீய சுழலை போல விஷியஸ் சர்க்கிள் மாதிரி பட்ட காலிலே படும், கெட்ட குடியை கொடும். அதுதான் திரும்பி நம்மளை சுற்றி வந்து நாசம் பண்ணுது. நம்ம பலவீனமாக இருக்கும்போது நம்மளை விழுங்கிடணும்னு பார்க்குது. நான் முழுமையாக அதால் விழுங்க முடியல. ஏன்னா தேவனுடைய காவல் நம்ம மேலே இருக்குது. நாம் வரையறைக்கு உட்பட்டவளாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நாம் தான் மீறிக்கிட்டே இருக்கோம், கோட்டை மீறுறோம். சீதை ராமன் கிழித்த கோட்டை தாண்டினாள், அதனால் ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். அவங்க மித்தாலஜியில் நம்புகிறாங்க. நமக்கு கர்த்தரா இயேசுடைய நாமம், அவருடைய வார்த்தை, ஆவியானுடைய அபிஷேகம், தேவனுடைய ஆலோசனை. அதுக்கு தான் ஆலோசனை கர்த்தா நமக்கு பிறந்திருக்கிறார். நமக்கு பிறந்த ஒரு ஆலோசனை கர்த்தா. ஹீ இஸ் த கவுன்சிலர். அதிசயமானவர், சமாதான பிரபு. ஏன் தேவன் தன்னை இப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் தெரியுமா? மனுஷனுக்கு அதிசயத்தின் எல்லை அதிசயமானவர். மனுஷனுடைய ஆலோசனைக்கு எல்லை ஆலோசனை கர்த்தா. கர்த்தரை மிஞ்சி ஞானம் இல்லை, கர்த்தரை மிஞ்சி அதிசயம் இல்லை, கர்த்தரை மிஞ்சி சமாதானம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவன், அவரை மிஞ்சி வல்லமை இல்லை. நான் பெரிய கிங்காங் ஆயிடுறேன், தாராசிங் ஆயிடுறேன், நான் மல்யுத்த வீரன் ஆயிடுறேன், நான் எனக்கு பணபலம், படைபலம், புயபலம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. கர்த்தர் தான் நமக்கு எல்லை. பாருங்கள், அவர் குழந்தைய பிறக்கும்போது he has set very secure, safe, beautiful, healthy boundaries. நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, சர்வவல்லமுள்ள தேவன், சமாதான பிரபு எனப்படும். நித்திய பிதா. நோபடி கேன் ஃபாதர் எனிபடி பியாண்ட் காட். அப்பாங்கிறவன் யார்? ஒரு சமுதாயத்தில், ஒரு குடும்பத்தில் பராமரிக்கிறவன். இஸ் த பிரெட் வின்னர், இஸ் அ சோல் ப்ரொப்ரைட்டர். அவன் தான் உத்தரவாதி. கல்யாண வைபவம், கல்யாண உறவு, அதெல்லாம் என்ன சொல்லுது, பர்க்ஸ், கொசுறு. ஆனால் திருமணம் என்பது பொறுப்பு. It's full of responsibilities, healthy responsibilities. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சாமி ஒரு எல்லையை வச்சிருக்கிறாரு. ஊரெல்லாம் நம்ம மேய முடியாது, வாய்ப்பே இல்லை. ஊரெல்லாம் நமக்கு சொந்தம் கிடையாது. வாம் 32:8 பிரகாரமாக நமக்குன்னு ஒரு சொந்தம். அது வாடகை வீடோ, நம்ம சொல்கிற மாதிரி சொந்த வீடோ, அதுதான். நீங்கள் அந்த என்னது 60க்கு 40, இந்த பக்கம் 1 இன்ச்சு, அந்த பக்கம் 1 இன்ச்சு, எல்லாம் கல்லை தாண்டினா அவன் சண்டைக்கு வந்துடுறான். காம்பவுண்ட் வால் கட்டினாலும் காம்பவுண்ட் வாலை தாண்டி நம்ம முருங்கை மரம் அங்கிட்டு போய் கிளையுன்னா அது வெட்டி போடுங்கிறான். தென்னை மரம் இப்படி சாஞ்சிட்டு வருது, என் காம்பவுண்ட் வால் இடிஞ்சு கீழே விழுந்துடும், வெட்டுங்கிறான். சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸோ வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். வானத்தின் பெயரில் சத்தியம் பண்ண வேண்டாம், பூமியின் பெயரில் சத்தியம் பண்ண வேண்டாம். புரியல என்ன அர்த்தம்? பரிச்சேதம் பழைய வார்த்தை. என்ன ஒரு காரணத்துக்கும் அதை செய்யாத.
உப்புக்கு சப்பில்லாமல் காரத்துக்கு காரண காரியத்தோடு சத்தியமே பண்ணாத. இதெல்லாம் ரொம்ப அவசியமாக பண்ண வேண்டியிருக்கு, பண்ணி தான் ஆகணும். கட்டாயம் நீ சத்தியம் பண்ணணுங்கிற கட்டாயத்தில் இல்லை. உன்னையே கட்டாயப்படுத்திக்காத, நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லாத அப்படிங்கிற ஒரு கன்ஜங்டிவ், அதாவது ஒரு இணைச்சொல், ஒரு கருத்தை தெரிவிப்பதற்கு முன்பாக ப்ரெஃபிக்ஸ், முன் இணைச்சொல், பின் இணைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஒரு முன் இணைச்சொல். எக்ஸாக்டாக நான் அது ரொம்ப பழைய தமிழ், அதனால் எனக்கு அதை ஈக்குவலாக ஒரு அர்த்தத்தை எனக்கு கொடுக்க முடியல. அந்த அர்த்தத்துடைய விவரத்தை சொல்லியிருக்கேன், புரியுதா? தேவையில்லாமல் அந்த வார்த்தை, தேவையில்லாமல் சத்தியம் பண்ணாத, இப்போ புரியுதா? வம்புக்குன்னு பண்ணாத. என்ன நம்பலன்னா என் அம்மா மேலே இதெல்லாம் சொல்லாத, தேவையில்லை, நம்புங்க அவ்வளோதான். கூட்டி குறைச்சி சொல்லாத. பிரைஸ் தி லார்ட். ஓகே, சத்தியம் பண்ணாதேங்கிறதுக்கு இது பரிச்சயம் புரிஞ்சிச்சு. இனிமேல் தோத்துரும். சரி, காரியத்துக்கு வரும். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது ஒரு சிக்னிஃபிகண்ட் பிளேஸ் ஆஃப் காட்ஸ் டுவெல்லிங். தேவன் லைத்திருக்கும், மனதை வைத்திருக்கும், லைத்திருக்க விரும்பும், லைத்திருந்த அவருடைய கவனம் இன்னைய வரைக்கும் மாத்திரமல்ல, முடியலா வாழ்வு வரைக்கும் அவருடைய இதயம் இருக்கும் ஒரு நகரம். அது தேவனுடைய நகரம் என்று எண்ணப்பட்டிருக்கிறது. அங்கே இப்போ அருவருப்புகளும் மீறுதல்களும் தீங்குகளும் ஊழல்களும் தாண்டவமாடினாலும் அது தேவனுடைய நகரம். தட் பிலாங்ஸ் டு காட். அது எந்த மதத்துக்கும் சொந்தமானதல்ல, எந்த செமிட்டிக் ரிலிஜன்ஸுக்கும் சொந்தமானதில்லை, ஈஸ்டர்ன் ரிலிஜன்ஸுக்கும் சொந்தமானது. கிழக்கத்திய மத நம்பிக்கைகளோ உலகளாவிய எல்லா விதமான மத நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது. அது அண்ட சராசரங்களையும் படைத்த தேவாதி தேவனுடைய நகரம், தேவாதி தேவனுடைய இடம். அதுவும் அதில் சியோன், அது அவருடைய மையஸ்தானம். ஏன் அப்படின்னா அவரை தான் நீங்கள் போய் கேட்கணும். அதற்கு அவர் என்ன பதில் சொல்லி வைத்திருக்கிறாரு? அதுதான் என் இடம், அதை மதி, அவ்வளோதான். அதை மிதிக்காத, அதை இடிக்காத, அதை தீட்டுப்படுத்தாத. டோன்ட் யூ டெசக்ரேட் தட் பிளேஸ் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் அந்த இடத்த போய் கும்பிடலாமா? டோட்டல் நான்சென்ஸ், பெரிய மீறுதல். அது இடத்தை கும்பிடக்கூடாது, பொருளை கும்பிடக்கூடாது, மனுஷனை கும்பிடக்கூடாது, ஊரும் பிராணி பறவைகளை கும்பிடக்கூடாது, வேற்று கிரக வாசிகளை கும்பிடக்கூடாது, தேவாதி தேவனை தவிர வேறு எதையும் நம்ம கும்பிடக்கூடாது. பிரைஸ் லார்ட். லேலூயா. அது ராஜா வாழுகிற அரண்மனை அங்கே தான் இருக்க போது. அதனால் அரண்மனை தொட்டு ஒத்திக்கக்கூடாது. சில பேர் கோயில் போய் படியை தொட்டு கும்பிடுவாங்க, அதை தொட்டு கும்பிடுவாங்க. இதெல்லாம் தேவையில்லாது. செய்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, பிரச்சனையும் கூட. அடுத்தது வாசிக்கிறோம். உன் சிரசின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். தலையில் அடிச்சுக்கிட்டு, நெத்தியில் அடிச்சுக்கிட்டு அப்படிலாம் செய்யறதே, இதெல்லாம் வெட்டி சீனு, இதெல்லாம் ஹிஸ்டீரிக்கல் பிஹேவியர், அரக்கத்தனம் பண்ணுறது, இதெல்லாம் தேவையே கிடையாது. நம்முடைய சிரஸ் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தங்கிறார். உன் சிரசின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், ஏனென்றால் அதில் இருக்கிற முடியையாவது உன்னால் வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் கூடாதே. அப்போ அதிகாரத்தை விரும்புகிறவர்கள் நம்முடைய அதிகாரத்தினாலே எதையாவது ஆக்கப்பூர்வமாக செய்ய முடியுமா? உண்மையாக அழிக்க வேண்டியதை அழிக்க முடியுமா? ரெண்டை தான் பார்க்கணும். எதை விடுவிக்கணும், எதை பாதுகாக்கணும், எதை அழிக்கணும், எதை நீக்கணும், எதை வைக்கணும், எதை சுற்றி வேலி அடைக்கணுங்கிற இந்த விவரத்துக்கேற்ற பணி, அதை நம்மால் நிறைவேற்ற முடியலன்னா அதிகாரத்தை விரும்புவது பெரிய அபத்தம். அதுவே ஒரு மீறுதல், பேராசை, சும்மா இருக்கிற சங்க ஊதி கேட்கறது போல. ஸோ
தேவன் நமக்கு வரையறை நியமித்திருக்கிறார். அதனால் ஆண்டவர் அதை சொல்லி முடிக்கும்போது எப்படி சொல்கிறாரு? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். வேத வசனத்தோடு உன்னை கூட்டாத, தேவனது வாதைகளை கூட்ட, வேத வசனத்திலிருந்து உன்னை குறைக்காத, தேவன் பேரை ஜீவ புத்தகத்திலேருந்து நீக்கி போடுவார். இந்த ரெண்டு பெரிய சீரியஸ் கான்சிக்வன்சஸ், விளைவை ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போது நாம் உள்ளதென்று சொல்லாமல் கூட்டி குறைத்து சொல்லுவோமானால் தீமைக்கு நாம் வித்து இடுகிறோம். பிசாசு தான் அப்படின்னு சொல்லவே கூடாது. உள்ளபடி சொன்னால் பிசாசுக்கு அங்கே வரத்துக்கு, மூக்கை நிலைக்கிறதுக்கு அவனுக்கு வேர்த்தாலும் டிஷ்யூ வச்சு தொடச்சிக்க வேண்டியதுதான். தோத்திரம். அவனுக்கு வேர்க்கும், என்ன பண்ணுற, அவன் நெருப்பிலே இருக்கிறான், அவனுக்கு வேர்க்கும், எல்லாம் பண்ணும். ஆனால் அவனுக்கு அரிக்கும், என்னென்னமோ மூக்கு குடையும், இப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. தோத்திரம். உள்ளபடி சொல்லிட்டா அவன் அங்கே எந்த விதமான நந்துருணி வேலை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்லதுன்னு சொல்லிட்டாலும் அவனால் ஒன்றும் செய்கிறதுக்கு முடியாது. அதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அமுக்குனித்தனம் வாழ்க்கையில் இருந்தால் ரொம்ப கஷ்டம். அப்படியே அவன் அப்படியே கிறங்கி போயிட்டே இருக்கான், அப்படியே சிறுத்து போயிட்டே இருக்கான், சுருங்கி போயிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நம்ம அமுக்குனித்தனம் பண்ண வாழ்க்கை சுருங்கி கொண்டே இருக்கும். மிரட்டலை தெரியாது, நம்ம சுருங்கிறது நமக்கு தெரியாது. உடம்பு வத்தி போயிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்களே, இது என்ன காய்கறி வாங்கி போட்டுட்டு வீட்டில் இப்படி பரப்பி விட்டோன்னு சில உஷ்ண காலத்துக்குமா, குறிப்பாக கோடை காலத்தில் வெண்டைக்காய் அதெல்லாம் சீக்கிரம் சுருங்கிடுது. எல்லா காயும் உடனே சுருங்கிறது இல்லை, வத்தி போயிடுது. அதை எடுக்கும்போது துணி மாதிரி ஆயிடுது. அப்பளத்தை வறுத்துட்டு வெளியே வச்சுட்டா கொஞ்ச நேரத்தில் அது ஆமாம் தொலைன்னு ஆயிடுது, ஹேண்ட் கர்ச்சீஃப் மாதிரி ஆயிடுது. அது திரும்பி எண்ணெயில் போட்டாலும் சரியான ஷேப்பில் வராது, நல்லா இருக்காது, உடனே தீஞ்சு போயிடும், எண்ணெய் கோத்துக்கும். எல்லாமே நமக்கு தெரியுது. அதனால் நம்ம மிரள வேண்டிய அவசியம் இல்லை, சீன் விட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ணுறது என் நிலைமை சொல்ல, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதுதான். சுருங்கினது தான். இனிமேல் செய்கிறத சுருங்காமல் இருக்க பார்த்துக்குவோம். தோத்திரம். உள்ளதை கூட்டி சொன்னதுனால இல்லதை திருச்சி சொன்னதுனால நமக்கு சங்கடம் வந்துச்சு, அதோட நிறுத்திக்கிட்டால் நல்லது. அது திரும்பியும் வளராமல் இருந்தால் நல்லது. சத்தமே இல்லை. அல்லேலூயா. நமக்கு விடுதலை இருக்குது, நமக்கு அதிகாரம் இருக்குது. நாம் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்டேட்டஸில் இருக்கோம், பொசிஷனில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு எதையும் சொல்ல முடியாது. நீதிபதி தான், நீதியை தான் வழங்கணும், அநீதியை வழங்கக்கூடாது. சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் அதை செய்யணும். சட்டத்தை எப்படி கையாளலாங்கிற ஒரு வரையறையை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ப்ரிவிலேஜஸ் இருக்குது, அதை தான் செய்யலாம். சட்டத்தில் இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணலாம், லெஃப்ட் அண்ட் ரைட், ஃப்ரண்ட் அண்ட் பேக், அவ்வளோதான் ஒரு நீதிபதி செய்யலாம். தலைமை நீதிபதி செய்யலாம், தலைமை நீதிபதியை விட ஜனாதிபதி செய்யலாம். அதுக்கு மேலே ஒரு தேசத்தில் சட்டமே இல்லை. தலைமை நீதிபதி, உச்சமன்ற நீதிபதி தீர்ப்பு வழங்கிட்ட பிற்பாடு கூட அந்த தீர்ப்பை ரிவோக் பண்ணணும் அப்படின்னா நேஷ்னல் அப்சல்யூஷன் தரணும், தேச மன்னிப்பு, பொது மன்னிப்பு. அதை ஜனாதிபதி தான், தேசத்தின் முதல் குடிமகன் தான் கொடுக்க முடியும். உலகத்தில் முதல் குடிமகன் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சிருஷ்டிப்பின் மணி மகுடமாக இருப்பவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால் அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. இதை நம்ம புரிஞ்சு தான் வாழணும். நம்மை பெற்ற பெற்றோர்களை வைத்து, நாம் மனம் முடித்த புருஷனை வைத்து, மனைவியை வைத்து, நாம் பெற்ற பிள்ளைகளை வைத்து, நம்முடைய 6 நண்பர்களை வைத்து கர்த்தரை நாம் அளவிடக்கூடாது, ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. God, though he is our father, he is God, he is different. அவருடைய வடிவத்தை, சாயலை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருந்தாலும் நாம் தேவன் அல்ல. We cannot become gods. இதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும்.
அடுத்ததாக மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? அப்போ நம்மால் ஒரு விஷயத்தை கூட்ட முடியாது, ஒரு விஷயத்தை குறைக்க முடியாது. குறிப்பாக அளவை கூட்டக்கூடாது, அளவை குறைக்கக்கூடாது. நாம் என்ன அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால் நமக்கு அளக்கப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நாம் நல்லா அமுக்கி குலுக்கி சரிந்து போக மட்டும் மனுஷர்களுக்கு கொடுத்தா அதே அளவிலே தேவன் நமக்கு தருவார். நாம் அதிகமாய் விதைத்தால் அதிகமாய் இருப்போம், திரளாய் விதைத்தால் திரளாய் அறுப்போம், கொஞ்சமாய் விதைத்தால் கொஞ்சமாய் அறுப்போம். நாம் லோபித்தனம் உள்ளவர்களாய் கணக்கு பார்த்து கொடுப்போமானால் நமக்கு ஆண்டவர் கணக்கு பார்த்து தான் கொடுப்பாரு. அந்த ஒரு கட்டத்தை தாண்டி நம்மளால் செயல்பட முடியாது. முதல்ல நம்ம மைண்டு மனம் சுருங்கி போயிடும். நம்ம மனம் ஒரு இறுக்கத்துக்குள்ளே ஆகிடும். பணம் வந்தால் கூட நம்மளால் செலவு பண்ண முடியாது பாருங்கள். ஏன்னா நம்ம ஆட்டிடியூட் அப்படியே மாறிடுது. இப்போ எதுக்கு அப்படி செலவு பண்ணியிருந்தானா, தேவைக்கு செலவு பண்ணிக்குவோம். இப்போ ஏதாவது சொல்லிகிட்டு இருப்போம், பெரிய புத்திசாலித்தனமாக செய்வோம். இதெல்லாம் நாம் இன்னொருரோடு ஒப்பிட்டு பார்த்து கற்றுக்கவே கூடாது. தூங்காமல் கேட்கணும். என்ன ஒரு சீரான சுகமான வளர்ச்சி வேணும்னா, நிறைவான வளர்ச்சி வேணும்னா வசனத்துக்கு தான் போகணும், இயேசு கிறிஸ்து தான் நோக்கி பார்க்கணும். ஒருத்தர் தான் துணிகரமாக சொல்லியிருக்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுள்ளார்கள், அப்போஸ்தலனாகிய பவுல். அதிலும் அவருடைய என்னென்ன விஷயத்தை நாம் பின்பற்றக்கூடும் என்ப காரியத்தை மாற்று தான் பின்பற்றணும். பால் இஸ் நாட் அ சேவியர். அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய ரட்சகன் அல்ல. பவுல் நமக்காக மரிக்கவில்லை. தேவ காரியத்துக்காக அவருக்கு நியமிக்கப்பட்ட முடிவை அவர் சந்தித்தார். பேதுரு அவருக்கு நியமிக்கப்பட்ட முடிவை சந்தித்தார். அவர்கள் மரித்ததினாலே இரட்சணியம் ஏற்படவில்லை, ரட்சிப்பை அறிவித்து தங்கள் பணியை முடித்து நிறைவு பெற்றார்கள். இதெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவாகவும் சுகாதாரமாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இஸ்லாமியத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது, அவருடைய நபிமார்கள் மரித்தார், அதில் ரொம்ப பிரபலமாக மரித்தவங்களெல்லாம் அவங்க ரோமன் கத்தோலிக்க சபையில் எப்படி புனிதர்களை வழிபடுகிறார்களோ அவருடைய கல்லறைகளை அவர்கள் விசேஷமாய் கருதி அங்கே போய் அவர்கள் விசாரிக்கிறார்கள். அந்த கல்லறைக்கு பின்னே செயல்படுகிறது ஜின் ரகமான விழுந்து போன அசுத்தாவிகள். அது பேர் தான் தர்கா. அதுக்கு பேர் மசூதி கிடையாது. மசூதிங்கிறது வழிபடுகிற இடம் என்பது நான் அறிந்த உண்மை. இந்த ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் நான் பிரதர் ஆரிஃப் சொல்லுவார், அவர்கிட்ட போய் நீங்கள் அப்புறம் கேட்டுக்கலாம், இப்போ கேட்க வேணாம், தோத்துறோம். ஸோ பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். வானத்தின் பேரில் பூமியின் மேலே சிரசின் மேலே சத்தியம் பண்ண வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்ல. கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவிலே ஒரு முழத்தை கூட்டக்கூடும். ஹைலி ரிஸ்கி அஃபேர்ஸ். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். தீர்க்கதரிசிகளின் ஆவி தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்க வேண்டும். தீர்க்கதரிசிகள் அடங்கி இருக்க வேண்டும். தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்துக்கு தீர்க்கமான வார்த்தைக்கு அடங்கி இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தான் வரங்களை பகிர்ந்தளிக்கிறார் என்றாலும் வரங்கள் பரிசுத்த ஆவியானவரா அவருடையவைகளாக தான் இருந்தாலும் அதை அவர் நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக, புத்தி உண்டாக, ஆறுதல் உண்டாக, சபை வளர்ச்சிக்கு ஏதுவாக தேவன் அதை தருகிறார். அவருடைய சித்தத்தின்படி பகிர்ந்து தருகிறார். அப்போது எந்த ஒரு பரிசுத்தாவியான வரத்தையும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வரத்தையும், ஊழிய வரத்தையும் இயல்பாக நேச்சுரலி பட் சூப்பர் நேச்சுரலி என்டவுமெண்ட்டுங்கிற அவரவர்களுக்குள்ளாக தேவன் படைப்பிலேயே ஒவ்வொருத்தருக்கும் தாளந்துகளோடு படைத்திருக்கிறார். அது நம்மோடே இருக்கிறது, நமக்குள்ளே இருக்கிற, அது டார்மெண்ட்டாக இருக்கும், அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். இதெல்லாம் தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
தேவனுடைய சித்தத்தை நாம் வந்து வரைஞ்சி கட்டிட்டு முன்னே போய் முன்மொழிந்தார் வழிமொழிகிறேங்கிற மாதிரிலாம் நம்ம செய்கிறதில்ல. ஏன்னா செய்ய முடியறதில்ல. ஏன்னா நம்ம வந்து இன்னும் மறுபிறப்படைந்தவர்களே செய்யறதுக்கு யோசித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் பெற்று புருஷ சித்தத்தினால மாம்சத்தினால ரத்தத்தினால பிறவாத நாமே இன்னும் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கிறோம். பதில் மேல் இருக்க புனையை போல இப்படியா அப்படியா அந்த பக்கமாக இந்த பக்கமானு. அதை அவரை பற்றி அறியாதவர்கள் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு இன்ட்யூட்டிவாகவே எந்த ஒரு எண்ணமும் வராது. அவர்கள் தங்களை பற்றி தான் யோசிப்பார்கள். தங்களுடைய அடுத்தவர்களை அவர்கள் யோசிக்கும் போது தங்களுக்கு லாபம் உண்டாக தான் யோசிப்பார்கள். தங்கள் காவலை கூட்டிக் கொள்ளும்பதையும் யோசிப்பார்கள். பெற்ற பிள்ளைகளோ மனமுடித்த கணவனோ மனைவியோ, they will revolve only around their own self-interest, personal interest of the family. அதனால தேவனுடைய எதிர்பார்ப்பு அங்கு நிறைவேறாது. வரங்கள் எதற்காக கொடுக்கப்படுகிறது? நாம் சக்திமான்கள் என்று காண்பிப்பதற்காக அல்ல, தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக. விடுவிக்கப்பட வேண்டியது விடுவிக்கப்படும்படியாக மனித சக்தியாலே முடியாத போது தேவனுடைய வல்லமினாலே நாம் விடுவிக்கிறோம். அதிலே நம்முடைய சரீரப்பிரகாரமான எனர்ஜியோ ஆன்மீக எனர்ஜியோ அது செயல்படுறதில்லை. இட் இஸ் அ கிஃப்ட். அது ஒரு தானமாக கொடுக்கப்படுகிறது. கீழ்ப்படியும் போது, விசுவாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையில் நிற்கும்போது, கர்த்தருடைய நாமத்தை நாம் அழைக்கும் பொழுது தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறார். அசுத்த ஆவிகளை தேவன் துரத்துகிறார். வியாதிகளை சுகமாக்குகிறார். பலவீனத்திலே பலன் அடைகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து மேஜிக்கல் டூல்ஸ் இல்லை. கர்த்தருடைய வரங்களை கொண்டு மேஜிக் பண்ண முடியாது. தேவனுடைய இரக்கம் வரையறைக்கு உட்பட்டது. அவருடைய எல்லை பெரியது தான். ஆனால் அவருடைய நாமம் தொடர்ந்து பரிசுத்த குலைச்சல் ஆகிறது, அவசங்கை ஆகிறது, கேலி கூத்து ஆகிறது என்று சொன்னால் தேவன் வரம் செயல்படுவதை நிறுத்தி விடுவார். பவுல் தன்னை விட்டு பரிசுத்தனை போய்விட்டார் என்று அறியாமல் இன்னும் தீர்க்கதரிசனம் சொல்லி கொண்டிருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சவுல் ராஜா. நமக்குள்ளே ஆவியானவர் வரும்போது விமரிசையாக வருவார், அமைதியாக கூட வருவார். நம்ம விட்டு போகும்போது தெரியவே தெரியாது. He will walk away totally silently, unnoticedly. We need to be careful. ஆர்வ கோளாறு எல்லாம் தெரியுதுங்க. நான் தான் ஓயாமல் இதெல்லாம் தியானிக்கும் போது ரொம்ப புதுசாக ஒன்றும் கற்றுக்கவே இல்லை. தெரிஞ்சது தான். தெரியாமல் இருக்கும்போது முதல்ல சொல்லித்தரார் பார்த்தீங்களா, அவ்வளோதான். அதுதான் பாடம். பாடத்திட்டங்கள் எல்லாம் அடிப்படையில் ஆனா சொல்லும்போது அதெல்லாம் எவ்வளோ விஷயத்தை அவசியமாக சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிட்ட பிற்பாடு அதில் வளர்ச்சியை தான் எதிர்பார்க்குறார். அதில் நிலைவரப்படுறதை தான் தேவன் எதிர்பார்க்குறார். இப்போது குழந்தையாக பிறக்கிறோம். மினியேச்சருங்கிற அளவில் நமக்கு ஒரு சின்ன இதயம் இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. கிட்னி ஒரு அந்த பீன்ஸில் இருக்க விதைய மாதிரி இருக்குது. அதை விட சின்னதாக இருக்குது. நல்ல வளர்ந்த மனுஷனுடைய கிட்னியே சோயாபீன்ஸ் அளவுக்கு தான் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம கிட்னி சைஸே இல்லை. கிட்னியோடைய ஃபங்க்ஷன் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஹார்ட் ஃபங்க்ஷன் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஹார்ட் லோப்ஸ் வந்து உடனே பந்து மாதிரி ஆயிடல. ஏதாவது உடல் உறுப்புகள் வீக்கம் ஒரு மாதிரி பார்க்க சகிக்காமல் வளர்ந்தது போல் வளர்ச்சின்னா அதுக்கு பேர் வீக்கம். அதுக்கு பேர் ஆப்சஸ். அது அன்நேச்சுரல். அது ஒரு வியாதி. அது ஒரு பற்றாக்குறை, டெஃபிஷியன்சி. எல்லாத்தையும் தாண்டி அது ஒரு சாபம், மீறுதலின் விளைவு. அதுக்கு நம்ம ஹீலிங் தான் தேடணும். அற்புதம். அந்த சுகம் அடைவதும் சரியாக வழக்கமான சுகம் அடைய முடியலன்னா ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்யணும். அதுக்காக தான் அந்த அற்புதம் செய்யும் சக்தியை கொடுக்குறார். பவர் ஆஃப் கிஃப்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஆஃப் மிரக்கிள்ஸ். அற்புதங்களை செய்யும் சக்தி. விசுவாசம். விசுவாசத்தை வரமாய் தருகிறார். எல்லாருக்கும் அடிப்படை விசுவாசம் தந்திருக்கிறார். வரமாக விசுவாசம் செயல்படணும்னா அந்த அளவுக்கு அங்கே நம்பிக்கை பற்றாக்குறை, விசுவாச பற்றாக்குறை இருக்கும். சுகமளிக்கும் வரங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹீலிங், கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹீலிங்ஸ்
ஆக ஒரு சரீரத்தின் அளவிலே ஒரு முளத்தை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. அது ஒரு அடிப்படை நியதி. நம்ம அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அளவுக்கு மிஞ்சினால் எல்லாமே நஞ்சு. அளவுக்கு மிஞ்சி அதிகாரம் இருந்தால் நண்டு கொளுத்தா வளையல் இருக்காதுங்கிற போது தான். ஒரே ஆட்டி படைக்கிற ஆவி தான் இருக்கும், ஆதிக்க ஆவி தான் இருக்கும். வரவங்க போகிறவங்களெல்லாம் இவன்ட்டு கத்திகிட்டு இருப்போம். ஒரு அளவுக்கு மேலே பணம் கையில் வந்துருச்சுன்னா நில கொள்ள மாட்டோம். ஒரு அளவுக்கு மேலே அறிவு வந்துருச்சுன்னா எல்லா பையிலும் லூஸுன்னு சொல்லிட்டு இருப்போம். வியாதி தான். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிசீஸ். அதனால தான் நம்ம எல்லாத்துலேயும் நிதானமாக இருக்கணும்னு கடவுள் நமக்கு சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் எல்லாமே நமக்கு பிரயோஜனமாக இருக்காது. கரெக்டாக வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாம் நமக்கு பக்தி விருத்தி உண்டாக்காது. நாம செய்யறத தவறுகிறதுனால தான் நமக்கு நட்டங்கள், வியாதிகள், துக்கங்கள், தோல்விகள், பற்றாக்குறைகள். இது ஒரு பெரிய ஷாக்கா நமக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்திலேருந்து பிசாசை குறை சொல்லிட்டே பழகி போயிட்டோம். என்ன ஒரு காரணத்துக்கும் தேவன் நமக்கு தம்முடைய சமூகத்தில் நிறுத்தி நம்முடைய வண்டவாளத்தை எடுத்து விட்டார்னா நாம் செய்த தவறுகள் தான் அதிகமாக இருக்கும் பிசாசு நமக்கு செய்த துரோகத்தை விட. என்ன அப்படி சொல்கிறீங்க? இப்போ அது என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை, நீங்கள் யோசிச்சிங்கன்னா தெரியும். அவன் அளவுக்கு நான் செய்கிறத தாராளமாக செய்கிறான், ஏராளமாக செய்கிறான். அதை ஒன்றும் நம்ம இல்லைன்னெலாம் சொல்லலை, மூடி மறைக்கலை. ஆனால் அவன் நமக்கு செய்யவே முடியாத எல்லைகளிலே நாம் நமக்கே துரோகம் இழைத்து கொண்டிருக்கிறோம். பைபிள் என்ன சொல்லுது? தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. ஆனால் உங்களுக்கு என்ன தெரியுமா, நம்ம எவ்வளோ தெரியுமா நம்மளை பகைக்கிறோம். we hate ourselves. நாம் உண்மையாக நம்மை நேசிக்கலை, நாம் நம்மளை தவறாக நேசிக்கிறோம். அதனால தான் we abuse ourselves, we abuse our organs, we abuse our time, we abuse our rest, we abuse our blessings, privileges. துஷ்பிரயோகம் பண்ணுறோம், விரயம் பண்ணுறோம், நாசம் பண்ணுறோம். சோம்பேறித்தனம் எவ்வளோ பெரிய ஒரு சாபம் தெரியுமா? அதனால் நாம் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியிருக்கு. நாம் மனம் திரும்பி முயற்சி எடுப்போமானால், சுறுசுறுப்பாக இருக்க முயற்சிப்போமானால், முதல்ல நட்டம் தவிர்க்கப்படும். நட்டம் தவிர்க்கப்படும் பொழுது ஒரு மாதம் பைசா நட்டம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஃபினான்ஷியல் பிரின்சிபலை கற்றுக்கணும். பொருளாதாரத்தை எப்படி ஆளுகை செய்வது, வருமானத்தை எப்படி ஆளுகை செய்வது அப்படின்னு கற்றுக்கணும். எடுத்தோம் கவுத்தான் எல்லாத்தையும் கருமித்தனம், எல்லாத்தையும் தாராளமான அதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஒரு வரையறைக்குள்ளே முதல்ல சுகாதாரமாக யோசிக்கணும். அது அந்த ஒழுங்கு கொஞ்ச நாள் நிலைப்படும் பொழுது அதுக்கப்புறம் we learn how much we can stretch ourselves. எவ்வளோ விசாலத்தை நாம் நாடலாம், எவ்வளோ தூரம் போகலாம், இன்னும் எவ்வளோ அதிகமாக செலவு பண்ணலாம், இன்னும் ஒன்று காரியத்துக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ செலவு பண்ணலாம். செலவு பண்ணாலும் கை கடிக்காமல் இருக்க, கடன் சுமை வந்து விடாமல் இருக்க, கடன் வாங்காமல் இருக்க, இதெல்லாம் தீர்மானம் தான், முயற்சி தான். அதை எப்படி சாத்தான் வந்து நமக்கு சொல்லித்தருவான்? சொல்லித்தர மாட்டான், அவன் நமக்கு எதிரி. தேவன் நமக்கு எப்படி சொல்லித்தருகிறாரு? கரிசனையோடு வசனத்திலிருந்து சொல்லி தருகிறார்.
நம்ம என்ன வேணுமோ அதை கேட்கலாம். முதல்ல தேவன்கிட்ட கேட்போம், அப்புறம் அம்மா அப்பாட்ட கேட்போம், அதுக்கப்புறம் புருஷன்கிட்ட கேட்போம், யார் நம்ம மேலே நமக்கு உத்தரவாதம் பண்ணுறோம் அவங்கள்ட்ட கேட்போம். பொறுத்திருப்போம். திறக்கிற வரைக்கும் தட்டிகிட்டே இருப்போம், கிடைக்கிற வரைக்கும் கேட்டுகிட்டே இருப்போம். அது உள்ளதாக இருந்தால் அவசியமாக வந்து கேட்டுகிட்டே இருப்போம். இதில் என்ன நமக்கு என்ன பெருமை வேண்டியிருக்கு? ஒரு தடவை கேட்டேன், காதில் வாங்கிக்கவே இல்லை. அது நம்ம தப்பு. அவங்க வாங்கிக்கிறேன் அவங்க காதில் விழலைங்கிறதோ விழுந்தும் கவனிக்கலைங்கிறதோ அவங்களுடைய குறை. ஆனால் யாருக்கு தேவையில்லை இருக்கும்? நம்ம தான் தேவையில்லை இருக்கும். அவனுக்கு காதில் விழுந்து கேட்காம இருந்தால் அதெல்லாம் அவன் பாடு. நாம் கேட்க வேண்டியது அவங்க திரும்பி காதில் விழுந்து கவனித்து நமக்கு ஏதாவது செய்யணும், செய்ய முடியாதுங்கிறது தெரியற வரைக்கும் கேட்கறது தான் நம்முடைய வேலை, தட்டுறது தான் நம்ம வேலை, தேடுறது தான் நம்முடைய வேலை. அப்படி எனக்கு ஒன்றும் தேவையில்லை தான். அவருக்கு என்ன அப்படி உங்களுக்கு கொடுக்கணும் தான் அவருக்கு என்ன அவசியம்? ஸோ இதெல்லாம் நம்ம ரிசால்வ் பண்ணிக்க மாட்டோம். எல்லாம் மேஜிக்கலாக நடக்கணும். எல்லா விதமான ஒழுங்கினத்தையும் கடவுள் வந்து பெரிய உத்தரவாதத்தை மேலே போட்டுக்கொண்டு சரியாக செய்வார்னா, இன்றைக்கி இருக்கிற குடும்பங்கள் எப்படி இருக்குது? எல்லாத்தையும் அம்மா அப்பா இழுத்து போட்டு செய்கிறாங்க. தின்ன தட்டை கழுவி வைக்கிறாங்க, காஃபி டீ குடித்த கிளாஸ் அவங்களே கழுவி வைக்கிறாங்க, படுக்கையை அவங்களே சுருட்டி வைக்கிறாங்க. பிள்ளைங்க வாழைப்பழத்தோல் சோம்பேறியாக இருக்குது, ஒவ்வொன்றும் பீப்பாவாக இருக்குது, ஒவ்வொன்றும் இல்லைன்னா எலும்புருக்கியாக இருக்குது, ஒன்றும் செய்ய முடியல. ஷேம் ஷேம் ஷேம். வெக்கத்தை நம்மளால் ஏற்றுக்க முடியல, சொல்லிக்க முடியல, இதை பீத்திக்க வேண்டியிருக்கு. சொல்லிட்டு இப்படியே இருக்க வேண்டியதுதான். மாயையாக வாழ்க்கையை கடக்க வேண்டியதுதான். எதிரி பிசாசை தான் கும்பிட்றான். அவனை சொல்கிறதுல நமக்கு அவ்வளோ பெரிய ஆசை. அவன்லாம் பேய் பிசாசுக்கு, நான் உண்மையான தேவனுக்கு. அவன் பேய் பிசாசை கும்பிட்டு புத்தியோடு இருக்கானே, எதுவுமே இல்லை, கடவுளே இல்லைன்னு சொல்லி அவன் புத்தியாக இருக்கானே. ஒரு காலகட்டத்தில் அடி வாங்கி தெளிஞ்சு குடிக்காமல் இருக்கானே, முன்னேறி போகிறானே. நம்ம எல்லா பாதுகாவலும் இருந்தும், எல்லா உதவியும் இருந்தும், ஆலோசனை இருந்தும், ஆதரவு இருந்தும், சமாதானம் இருந்தும், உத்தரவாதம் இருந்தும் ஒழுங்கினர்களாக இருக்கிறோம். கண்ணீர் விட்டு கதறுகிற காலம். ஏசா மனம் திரும்புதலை தேடியும் காணாமற் போனான். கால சமீபங்க என்னதான் பெரிய வாக்குறுதிகளை வேதத்திலேருந்து முற்போக்காக பாசிட்டிவாக எடுத்து சொன்னாலும், நம்ம ஒழுங்காகலைன்னா நம்ம பாத்திரம் நிறையாது, நம்ம வீடு ஒழுங்காகலைன்னா நம்ம வீடு மங்களமாக இருக்காது. நம்ம பாத்திரம் ஓட்டையாக இருந்தால் தேவன் அருளை ஊற்ற மாட்டார். தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. தப்பாக யாரோ பிரசங்கம் பண்ணுறாங்க, நம்முடைய ஆசையை வளர்த்து விடுறதுக்கு, நம்ம ஆசையை திருப்திப்படுறதுக்கு, மாயை திருப்திப்படுத்துறதுக்கு ஏதோ காரியத்தை சொல்கிறாங்கன்னு ஏமாந்து போகாதீங்க. எல்லாமே வீணாக போச்சு. திரும்பி அந்த ஸ்க்ராச்சஸ்ங்கிறது போல் அடித்தளத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம வளர்ச்சி 2 அடி தான் வருதுனால 2 அடி அஸ்திவாரம் நச்சுன்னு இருக்கும். நம்ம 20 அடி வளர்ந்துருக்க வேண்டிய நம்ம 2 அடி தான் வளர்ந்தாலும் நம்ம அசைக்கப்படாமல் இருப்போம். அதுதான் வசனம். நான் இன்றைக்கெலாம் தியானித்தது அதுதான். கர்த்தரை என்னுடைய வலது பார்சலை கொண்டு இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அது என்ன அர்த்தம்? அந்த தூணோ அது வீடோ ஏதோ ஒன்று, அது மேலே பெருமழை பெய்யும், பெருங்காற்றடிக்கும், பெருவெள்ளம் வரும், மோதியும் அந்த வீடு அந்த காரியம் விழாது. அது கண்மனையில் மேல் கட்டப்பட்டது. அது இருளர் கட்டின குடிசையானாலும் சரி, பெரிய மாட மாளிகை கூட கோபுரமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் மேலே கட்டப்பட்டிருந்தால் அது விழாது. அல்லேலூயா. ஸோ இதுதான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. இதுதான் நம்முடைய வரையறை. கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு வார்த்தை உள்ளதை உள்ளபடி சொல்லுவோம். நமக்கு கடினமாக தெரியுது. உள்ளது சொல்கிறது தான் உண்மையான சுகம். பிரைஸ் லார்ட். பிளட் டெஸ்ட்டுக்கு போனால் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் நம்ம இப்படி இருக்கோம். அப்புறம் ஏங்க சார் வலிக்குது அப்படின்னா அப்புறம் அவன் தலையை சொரிச்சிக்குவான். எனக்கு ரொம்ப வேண்டியவர் என் கூட பிறந்த சிஸ்டர் தான், அதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க, ஒன்றும் இருக்காது பாருங்கள் அப்படின்னு நீங்கள் போய் அப்படின்னா கூட பிறந்தவளே துரோகம் பண்ணுறா. சுகர் ஜாஸ்தி இருந்தால் அதெல்லாம் உனக்கு ஒன்றுமே இல்லடி, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்கிறது தப்பு. இனிமேல் ஜாக்கிரதையாரு. இது வரைக்கும் ரொம்ப கேர்லெஸ் இருந்துட்டேன், இனிமேல் ஜாக்கிரதையாரு. டேஞ்சர் மார்க்கை
தொடர்றதுக்கிட்ட வந்துட்டேன், அதையே தாண்டிட்ட, இனிமேல் நீ பயங்கர கட்டுப்பாடோடு இருக்கணும்னு சொல்கிறது தான் உண்மையான சகோதரி, உண்மையாக நேசிக்கிறவங்க. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது, நேரம் ஆயிடுச்சு, பின்ன ஜெபிப்போம், பின்ன யோசிப்போம். தேங்க்யூ லார்ட். உய்த்துணருங்கள், நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பது ஒரு பெரிய வாக்குறுதியாக இருந்தாலும், ஆக்கினையை நாம் தட்டு தாம்பாலம் வச்சு வாவான்னு வரவேற்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரு அவலமான காரியமாக இருக்குது. அதை குறித்து கவனமாக இருப்போம். Let us not invite condemnation on our life. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. நம்முடைய சிரசு அவருக்கு சொந்தம். நம் உள் உறுப்புகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அவர் நம்மை கிரயத்திற்கு கொண்டிருக்கிறார். அவருக்கு சொந்தமான நம்ம ஆவியினாலும் சரீரத்தினாலும் அவரை மகிமைப்படுத்துவதற்கு நமக்கு அவசியம் உண்டு. ஏன் நான் இதுக்கு என்னன்னே தெரியல வந்துருச்சு இந்த பலவீனம், அந்த வியாதி அப்படின்னா, அதுக்கு ஆண்டவர் சுகமளிக்க வசனங்களை வைத்திருக்கிறார், சுகம் பெரும்படியான ஒழுங்குகளை வைத்திருக்கிறார், முயற்சிகளை வைத்திருக்கிறார். எல்லாத்தையும் தாண்டி அவருடைய அற்புத சக்தி இருக்கிறது, பொறுமையை தந்திருக்கிறார். நாம் சீர்படுத்த வேண்டியதை சீர்படுத்த வேண்டும். பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாகும் என்கிற ஒரு நியதியும் வைத்திருக்கிறார். இந்த பலவீனம் நமக்கு இருக்கணும்னு அப்படின்னு இருந்து தேவனுடைய திட்டமாக இருந்தால் அந்த பலவீனம் நம்ம ஒன்றும் செய்யாது. அவருடைய பலன் பூர்ணமாக, அது போதுமான கிருபையை நமக்கு தருகிறாரே என்று வேதம் சொல்லுகிறது. ஓ தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரிப்போம். உத்தரவாதமுள்ள ஒரு வாழ்க்கையை தாங்க, உறுதியுள்ள ஒரு வாழ்க்கையை தாங்க, உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை தாங்க என்று ஆண்டவர்கிட்ட கேட்போம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் புத்தியை தாங்க கேட்போம். ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஏகப்பட்ட யாராவது சுருக்கமாக ஸ்தோத்திரிப்போம்.